ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ போட்டு துவரம் பருப்பில் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சு அது தனியாக எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி துவரம் பருப்புலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எடுத்துருக்கேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அந்த வாழைப்பூவில் ஒரு 2 ஸ்பூன் வாழைப்பூ எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி வாழைப்பூலாம் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடைக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச துவரம் பருப்பும் போட்டுக்கோங்க, நம்ம அரைச்ச வாழைப்பூவும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. அதன் பிறகு ஒரு வானலில் வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு வடை அழகாக சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு வடையை எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வாழைப்பூ துவரம்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வாழைப்பூ ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.